கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூஜா பம்பர் பிஆர் ட்ரா நம்பர் 100 பிஆர் 100. இந்த பம்பர்னாலே கொஞ்சம் சீக்கானது தான். லாஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 222 அப்படின்னு அடிச்சிருப்பான். பம்பரு 222 அடிச்சிருப்பான். இந்த தடவை எதுக்கும் நீங்கள் ட்ரிபிள்ஸ் வந்து 000 to 999 எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சரியில்லாத ஆட்டம் தான், அதனால் சொல்லிக்கிறேன். நம்ம இன்ட்ரோவே கொடுக்காமல் பேசிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது பூஜா பம்பர்னாலே, ஓகேங்களா? இப்போ வாங்க பூஜா பம்பர் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 04/4/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு பூஜா பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பூஜா பம்பர்னாலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்த தடவை எந்த ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு அடிக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரொம்பவே இருக்கும், எல்லாத்துக்குமே இருந்தது தான். இப்போ வாங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலைன்னா கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம பூஜா பம்பர் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 784, ஓகேங்களா? 784. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னா 811 சிம்பிளாக அடிச்சிட்டான். எப்படி இந்த ஃபார்மெட் வந்துச்சுன்னு தெரியலை. இப்போ வாங்க நம்ம பழைய ஃபார்மெட் படி அடிச்சிருக்கான்னு என்னன்றது டீட்டெயில்ஸை ரிவ்யூ பண்ணிடுவோம். இந்த வீடியோவை டாப் டு எண்டு, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும், புரியும், ஓகேங்களா? நம்ம ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா எல்லாமே மோசம், சரியான மோசம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா 784 ரிசல்ட்டு நம்ம வச்சுருந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்பரு 724. நம்ம எடுத்த ட்ரிக்ஸ் எல்லாம் கரெக்டு தான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 840 செகண்ட் ஒன் நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 875, ஓகேங்களா? தேர்ட் ஒன் நம்பர். அடுத்து இதுதான் கொஞ்சம் லாஜிக்காக வர்றது, ஓகேங்களா? 784ல் இங்கே 2 போயிடுச்சு, இங்கே 0 வரும்னு எதிர்பார்த்தோம், இங்கே 5 வரும்னு எதிர்பார்த்தோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கிட்டோம்னா 784 தான் ஒரு ஹைலைட்டாக இருக்குது. இதை யாரெல்லாம் கவனிச்சிங்க? நானே கவனிக்கலை, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஒரு இதில் பிசி பாஸு ஓரளவுக்கு எல்லாமே மேட்ச் பண்ணி தான் எடுத்துருக்கோம். பட் ஆனால் எங்கிட்ட ஒரு சைடு பிசுறு தட்டிடுச்சு, அதுதான் பெரிய ஒரு காரணமே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங்னு ஒன்று கொடுக்குறேன் இல்லையா, அது அதுக்கு மேலே ரொம்ப பெரிய மோசம். 4 3 8 4 3 8 கொடுத்துருக்கோம். இதுலேயும் பிசி பாஸு ஏ போர்டு மட்டும் மிஸ்ஸு. 4 எடுத்திருக்கோம், 8 எடுத்திருக்கோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் ஒரு வருந்தத்தக்க செயல். கொஞ்சம் ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துருக்கலாம் இப்பயும் போல். சரி, ரைட், ஓகே. எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சுங்க. 4 நம்பரில் 6 நம்பரில் 4 நம்பர் ஒரு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். எனிவேஸ் பிசி வின் ஆகி நமக்கு எந்த விதமான லாஸும் ஆகலை, அதுதான் நம்ம சொல்லிக்கணும், ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயும் போல் நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா 4 7 பாஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனலில் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம பூஜா பம்பருக்குரிய ஒரு லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பூஜா பம்பருக்குரிய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ரொம்பவே ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 670. ஃபஸ்ட் நம்பர் 670 519 212, ஓகேங்களா? 212. அடுத்து நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான், இது வந்து 000 to 999 போட்டுக்குங்க, ஏன்னா வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 714, ஓகேங்களா? 714 098 865 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்மளுடைய பூஜா பம்பருக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக எடுத்திருக்கோம். அதனால் பார்த்து 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு 670 519 212 714 098
8 6 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸிங்கோட மேட்ச் ஆனால் ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ட்ரிக்ஸ்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, அந்த ஃபார்மெட்லாம் கரெக்டாக தான் போகுது. பட் ஆனால் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா அடிச்சுருந்துருக்கலாம், தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். இந்த மாதம் ஒரு ஹாட்ரிக் வின்னுக்காண்டி வெயிட்டிங்கில் இருப்போம். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான். அதாவது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான் இதில் நம்ம ஹைலைட்டாக பார்க்கக்கூடியது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 9 7 8 1 6 1 4 7 1 2 9 0 ஓரளவுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அடுத்து இதை வந்து 6 8ஆகவும் 8 6ஆகவும் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பூஜா பம்பருக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு லாட்டரிக்கான ஒரு கெஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னு கூட சொல்லிக்கலாம். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கில் 9 7 8 1 6 1 4 7 1 2 9 0 6 8 8 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னுடைய தனிப்பட்ட 3 டிஜிட்டுக்கான ஒரு 3 டிஜிட் தான், பாக்ஸ்லாம் கிடையாது. 3 டிஜிட் கொடுப்போம் இல்லையா, அந்த நம்பர் தான். ஓகேங்களா? 3 டிஜிட்டுக்கான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 425 827 ரெண்டே நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக போட்டுக்கங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட ஒரு கெஸிங் தான். ஓகேங்களா? 4 2 5 8 2 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பூஜா பம்பர் 4 டிஜிட்டு 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1320. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 1320 4741. ஓகேங்களா? 4741 1879. ஓகேங்களா? 1879 0723 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 784 வச்சு நம்ம பூஜா பம்பர் லாட்டரியில் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி அது யாருன்றதான் பார்த்துருவோம். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங், இந்த ஃபெஸ்டிவல் டைம், இந்த பூஜா, இந்த இதெல்லாம் சூப்பராக ஒரு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவனை தேடுவாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் யார் என்ன ஏதுன்னு பிடிச்சி, எந்த ஏஜென்ட்டு என்ன ஏதுன்னு பிடிச்சி இது பண்ணுறதுக்கு. நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 3 2 0 4 7 4 1 1 8 7 9 0 7 2 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. 4 டிஜிட்டுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. நீங்கள் 4 நம்பர் விளையாடுறவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் தொடர்பு கொண்டுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நாளைக்கு 0 வருது, எந்த சைடு வருதுன்னு தெரில. 0 9 ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6. இதே கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 0 9 6 கூட நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? 096 இது 906 வரலாம், 609 வரலாம், இல்லை 096 வரலாம். இந்த மாதிரி எப்படி வேணால் வரலாம். பார்த்து கவனமாக அதுக்கேற்ற மாதிரி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு. ஏ போர்டு பார்த்துக்கிட்டோம்னா 7
பி போர்டு 8, சி போர்டு 4. இதை வச்சு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் 9 3க்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 8 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 5க்கும் வாய்ப்பு இருக்குது மிட்ரேஞ்சு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வச்சு பார்த்துக்கிட்டோம்னா 6க்கும் 0க்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், 9 இல்லை என்றால் 3. பி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், 7 இல்லைன்னா 5. சி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர், 6 இல்லைன்னா 0. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவியூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.